Don 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 da 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 tungu taku tumbu tapu tang titu putu putu tak titu putu tak titu putu tak titu putu 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 tundal tutti tu tumbu tundu tu 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 tumbu tumbu tundu tundu tundun tundun tundu dan 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 tum 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 tumbu 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 tum 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 tumbu tumbu tum 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 taba tu bila tum 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 ta tu tan tali pandadilla tum 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 ta dum. ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அப்படியே பார்க்காரு. ஒரு சாயங்கால டயத்தில் வந்து நிற்காரு. ஊருக்காரங்க மொத்தமாக எல்லாரும் திரண்டு வந்துட்டாங்க. ஐயா, அந்த ரோட்டு வேலை கிணறு தோண்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பாதி வாசி கிணறை தோண்டியாச்சு. அந்த ரவுண்டாக அடித்து வளைச்சி சம்பட்டையை கொண்டு அடித்து உள்ளே பதிச்சாச்சு. மேலே ரவுண்டு கேட்டை போட்டாச்சு. அதில் நம்ம பூட்டுறதுக்கு திறக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி போட்டாச்சியா. உங்கள்கிட்ட இருக்க தானியத்தை கொடுங்க அப்படின்னு இரும்பு ஆசாரி சொல்கிறாரு. கார்பரண்டு சொல்கிறாரு, ஐயா இப்போ மரத்தில் பொருள் எடுத்துட்டேன், இது நாட்காலி செஞ்சிட்டேன், படுக்கிறது செஞ்சிட்டேன், அப்படியே நம்ம சாமான் தட்டு மட்டும் கழுவி வைக்கிறது ஒரு பீரோ மாதிரி செஞ்சிட்டேன். இப்படி சின்ன சின்ன பொருள்களை நான் செய்கிறேன். இப்போ இந்த சீப்பு கண்ணாடி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சான்று செஞ்சிட்டேன்யா. சரி ரைட்டு, அப்படியே பொருளை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு, ஓகே, இந்த இவங்களுக்கெல்லாம் வேலை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்க தானியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு, ஓகே. அப்புறம் நம்ம ஆசாரியை கூப்பிடுதாரு. ஐயா, பெண்களுக்கு திறந்த வழி பாத்ரூம்பு, ஆண்களுக்கு திறந்த வழி பாத்ரூம்பு, அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு 2 சைடும் வலையை போட்டு விடுங்க, ஏன்னா ஏடாங்குடமாக ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, அப்படியே அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஊருக்காரு ஒரு ஆள் சொல்லுதாரு, ஐயா, இந்த மனுஷங்க அந்த கிறுக்கு லூசு பைத்தியம் புத்திசோகம் உள்ளலாம் அதெல்லாம் குளிக்கணுமியா. அந்த துவைக்கணும், குளிக்கணும், முடியை கட் பண்ணணும், பல்லு தேய்க்கணும். அதனால் நீங்கள் கோயிலை அலசி விடுதீங்க, ஊரை சுத்தம் பண்ணி விடுதீங்க, வீட்டை அலசி விடுதீங்க. ஆனால் உலகத்தில் இந்த நாற்றம்னு வந்தால் அதில் வைரஸ் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குயா. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி விடுங்கயா அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு ஒன்றிய பேர் தலைவர் சொல்லுதாரு, அவங்களெல்லாம் நம்ம தானியம் கொடுத்து அவங்கள மெயின்டைன்ஸ் பண்ணணும், பல்லு தேய்க்கணும், அவங்கள ஒரு அரை லூசு, முக்கால் லூசு, கால் லூசெல்லாம் நம்ம சொல்கிற கேட்குற லூசுகளை குளிக்க வச்சிடணும். திருப்பி அவங்க குளிக்க முடியாமல் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போகிறதோன்னே நம்ம ஊருக்காரங்களை வேலைக்கு வச்சு தானியம் கொடுத்து அவங்கள குளிப்பாட்டி விடணும், பல்லு தேய்ச்சி விடணும், அவங்க துணியை துவைக்கணும், அவங்களுக்கு முடியை கட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஊருக்காரங்களை வச்சு வேலை செய்யணும். கையில் காட்டன் துணி குரோஸ் மாதிரி, காட்டன் துணி குரோஸு 2 குரோஸு போட்டுக்கிட்டு தான் அவங்க வேலையெல்லாம் முடிக்கணும். பாத்ரூம்பை கழுவுறீங்க, டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறீங்க, குழந்தைகள் பாத்ரூம்பு போச்சுன்னா அதெல்லாம் சுத்தப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஊர் ரொம்ப ஆரோக்கியமாக, நோய் நொடி இல்லாத, சிக்கிக்கு இல்லாத, ஆரோக்கியமான நோய் நொடி இல்லாத மனுஷங்களும் வாழ்வாங்க. நோய் வைரஸ் வர்றதுக்கு ஒரு சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கும். நம்ம நாடு அமெரிக்கா வெளிநாடு மாதிரி இருக்கணும். அதனால் அந்த ஏற்றத்தாழ்வு, இந்த நாட்டம் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் சொல்லுதாரு ஊர்க்காரன்ட்ட. ஐயா,
எப்படியா உங்களுக்கு இப்படி நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வருது? எப்பா, நான் ஏகப்பட்ட திட்டத்தெல்லாம் நான் வகுத்து வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு வந்து வழிபட மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து சாதி கேட்டகரியை வந்து பிரிக்கிற மாதிரி, இவன் கீழ்ப்பட்டவன், இவன் மேற்பட்டவன், அதனால் வந்து இவன் பொருளாதாரம் இல்லாதவன், இவன் ரோட்டில் சுற்றுறவன் அப்படின்னு. நான் சாதியை பற்றி எதுவும் நான் பேசலைங்க. மதம்லாம் அந்த காலத்தில் சாதியெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து கூட்டாக வாழ்ந்தாங்க, கூட்டாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி குடும்பம் ஒழுக்கம், ஒரு புருஷன் பொண்டாட்டியோட ஒழுக்கத்தோடு பிள்ளையோடு ஆசை பாசத்தோடு உணர்வோடு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. அதனால் நான் அதெல்லாம் பார்க்கல. நான் என்னன்னா, எனக்கு மட்டும் அதிகாரி அவர்களே, பெரிய பெரிய அதிகாரி அவர்களே, நீங்கள் வந்து எல்லாம் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ரொம்ப கீழ் மட்டத்தில் நல்ல எண்ணம், நல்ல செயல், தூய்மையான மனசோடு நல்ல கொள்கையோடு வாழ்ந்து கூட்டு இருக்கவங்களுக்கு அதிகாரி அவர்களே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். இதை வந்து எல்லா மொழியிலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் எடுத்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை தெரியப்படுத்தணும். எம் பாலசுப்ரமணியன் டச்சு பண்ண உடனே உலகம் முழுவதும் ஜனங்களும் நம்ம பார்க்கணும். நம்ம தமிழ் ஜனங்க வந்து சிதறி போயிருக்காங்க. எனக்கும் நல்லா எல்லா மொழியும் எல்லா பாஷையும் கற்றுக்கிடன்னு தான் ஆசை. ஆனால் என்னுடைய உருவத்தை பார்க்குறீங்களே, இந்த உருவத்தில் வந்து நான் எப்படி கற்றுக்கிறது, என்ன பண்ணுறது? நானே வந்து கீழ் மட்டத்தில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ணேன்? வேலைக்கு போனால் தானே சாப்பாடு, வேலைக்கு போனால் தான் ஒரு 2 ரூபா 1 ரூபா வந்து நம்ம வந்து ஒரு எடுத்து வைக்க முடியும். அந்த வேலையை நோக்கி போகும்போது மற்ற பிரச்சனையை நமக்கு சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண, உதவி பண்ணவே யாருமே கிடையாதுங்க. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடிய மாட்டேங்கு இந்த உலகத்தில். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நான் இப்போ உள்ள காலத்தை வந்து இப்போ உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது உலக ஆரம்ப நாள் பழைய பிளாஸ்பேக் காலத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறேங்க. நான் என்ன புதுசாக கேட்க போகிறேன்? எனக்கு அடைக்காலம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, பெல் பட்டனை அமைக்கிறேங்க. டக்குன்னு உலகம் முழுவதும் அப்படியே ரவுண்டு சுற்றி வரணும். இப்படி நல்ல நல்ல திட்டங்களும் நம்ம ஊருக்கு வந்து வகுத்து விடணும். அதனால் வந்து ஊருக்காரங்க மொத்தத்தில் எல்லாமே கண் கவனிப்பாங்க. அந்த காமையில் தூரம் வந்து கேப்பு விட்டாங்களே, அந்த கேப்பில் தான் இவ்வளோ வேலைகளை எடுத்து கூட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதோட எனது உரையாடலை முடித்து கொள்கிறேன். இது 29வது ஜென்ரேஷன் தலைமுறை. 100 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் அதோட சென்ம தலைமுறையை தான் நான் வந்து உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது சென்ம தலைமுறையே கிடையாதுங்க. இது கிடையாது. இதுக்கு விளக்கம் நான் வந்து கொடுக்கணும். அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். உங்களோட அனைவரும் வந்து விடைபெறுகிறேன். உங்களோட நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். ஆனால் உங்களை விட்டு போகிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நான்லாம் அப்படியே நல்லா பழகிவிட்டோம். அதனால் வந்து அடிக்கடி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருப்பேன். இதோடு முடித்துக்கொள்கிறோம். அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் நம்ம பார்ப்போம். வணக்கங்க.